வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பஃப் பேனல் ரூஃபிங்கை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பஃப் பேனல் போடுறதுல என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா, நார்மல் ஆர்சிசி கான்கிரீட்டர் ரூஃபிங்கை விட இது டியூரபிலிட்டியும் லைஃப் டைமும் அதிகம். அது மட்டும் இல்லாமல் இது ஹீட் இன்சுலேட்டராகவும் வேலை செய்யும். அதுவும் நீங்கள் வீட்டில் ஏசியில் வைக்கிற டெம்பரேச்சரை ரூம்குள்ளேயே ஹோல்ட் பண்ணி டெம்பரேச்சரை கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணும். அதே சமயத்தில் வின்டரில் கோல்டையும் வெளியே இருந்து உள்ளே வர விடாது. ரூமில் இருக்க டெம்பரேச்சரை கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணணும். அதுவும் காரணம் இதோட திக்னஸ். நார்மலாக 40 mmலேருந்து மேக்ஸிமம் 150 mm திக்னஸ் வரைக்குமே இந்த பஃப் பேனல்ஸ் இருக்கும். இந்த அளவு திக்னஸ் இருக்கோ அந்த அளவுக்கு டெம்பரேச்சரை ஹோல்ட் பண்ணும். இந்த பஃப் பேனலில் மேக்ஸிமம் 50 mm ரெசிடென்ஷியலும் கமர்ஷியல் ஹவுசஸ்லையும் ஸ்கூல்ஸ் அண்ட் ஆடிட்டோரியம்ஸ், கேன்டீன்ஸ் அண்ட் ஆஃபீஸ் பர்பஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் அதுக்கு மேலே இருக்க திக்னஸ் எல்லாமே ஃபேக்ட்ரிஸ்லேயும் பில்டிங்ஸ்லேயும் கோல்ட் ரூம்ஸ்லேயும் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஆர்சிசி கான்கிரீட் ரூஃப் போட்டால் சவுண்ட் உள்ளே வரும். ஆனால் அதே சமயம் இந்த பஃப் பேனல் ரூஃபிங் போடுறது மூலயமா அது உள்ள நீங்கள் சவுண்ட் ப்ரூஃபிங்கை கூட யூஸ் பண்ணலாம். அண்ட் கடைசியாக பஃப் பேனலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆர்சிசி கான்கிரீட்டை விட காஸ்ட்டு கம்பேர் பண்ணும்போது கம்மி தான். அதனால் இன்னும் அதே ஆர்சிசி ரூஃபிங்கை போட்டு சம்மரில் ஏசியில் இருந்தும் கஷ்டப்படாமல் பஃப் பேனல் ரூஃபிங் போடுறது பெஸ்ட். நீங்கள் பஃப் பேனல் ரூஃபிங் போடுறதா இருந்தால் கீழே இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் அவர் எக்ஸ்பர்ட் உங்களை சஜஸ்ட் பண்ணுவார். தேங்க்யூ.